In this episode, we'll explore how friendship shapes our life, offering support, laughter, and lessons along the way. Welcome to Trials of Adulthood. ಪರೀಕ್ಷೆಯಾಗೆ ತೋತೆ ಪೋಯಿ We'll start with it. That one friend who has come along with you till now. What's your friendship then and now? கம்பேர் பண்ணி சொல்லுங்க. அப்ப எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு? அதுதான் இப்போ லைஃப் கெட்ஸ் பிஸியர்ல. அதாவது ஸ்கூல்ன்றப்ப என்ன நம்மளுக்கு காலையில ரெடி ஆகாம அம்மா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. காலேஜ்ன்றப்ப பிரேக்ஃபாஸ்டே வேணான்ற மாதிரி ஓடி வருவோம் நம்ம. ஆப்வியஸ்லி லைஃப் இஸ் கெட்டிங் பிஸியர் அண்ட் யா அதுலயும் You didn't have responsibilities அப்போ ஸ்கூல்ல படிக்கும்போது. So all you had was படிக்கணும், ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரி. And more like இப்போ ஸ்கூலையும் காலேஜையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் பிகாஸ் in school you guys are in the same classes and classrooms and you attend same other subjects and but in college when you come you are in a different department maybe in a different college and it's more like a long distance relationship but in a friendship. அதுவும் இல்லாம இப்போ ஒரே காலேஜ்லயே வந்து சேர்ந்துட்டாங்கன்னே வச்சுக்கோயேன். அவ வேற ஏதோ ஒரு மூலையில நாம இந்த மூலையில ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்குள்ள போறதுக்குள்ளேயே நம்ம போதும் ஆயிடுது. அவங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க நாங்க புது ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க நாங்க அவங்க கும்பலோட போக இவங்க நம்ம கும்பலோட போக அது ஒரு கிளாஷ் ஆகி டைம் கொடுக்காத மாதிரி அது ஒரு இது வந்து பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஸ்டில் வி டாக் ஆஸ் இஃப் nothing is bothering us or எப்படி ரொம்ப நாள் கழிச்சு பேசுற மாதிரி இருக்காது. சடனா ஒரு ஷிஃப்ட் இல்ல. that one friend அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா 13 years 14 years ஓகேவா. அவ வந்து when I was in school பக்கத்துல சீட் பிடிக்கிறதே இட் வாஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு பென்சில் கொடுக்கறது இட் வாஸ் ஃப்ரெண்ட்ஷிப். மிஸ் கிட்ட மாட்டி விடாம இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். லஞ்ச் ஷேர் பண்றது ஃப்ரெண்ட்ஷிப். பக்கத்துலேயே உட்காந்துப்போம். 7th standardலேருந்து 12th வரைக்கும் no one would ever believe பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்போம். Sitting beside each other will denote you it guys will are develop best friendship, it will develop the connection between two individuals. அது ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ வந்து she somewhere else, நான் வேற எங்கேயோ, நான் சென்னையில் அவ திருவண்ணாமலையில் இருக்கும்போது ஷேர் பண்ணுறதுங்கிறது கம்மியாயிடுச்சு. இன்னொன்று வந்து ஷேர் பண்ணுறது கம்மியாயிடுச்சுனாலே லைட்டாக ஒரு இன்செக்யூரிட்டிஸ் வரும். ஒரு வேளை வந்து எல்லாமே மாறுதா விட அக்செப்ட் பண்ண முடியாது. எந்த சேஞ்சுமே அக்செப்ட் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன், ஸ்கூலில் இருக்கும் போது எந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலுமே இட் வாஸ் எஃபர்ட்லெஸ் பிகாஸ் we didn't have expectations, we didn't have any ஒரு 2 individuals பேசணும்னா காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்லாம் கிடையாது. யாருனாலும் பேசுவோம், யாராக இருந்தாலும் பேசுவோம். உனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், நீ வேறு பர்சனாக இருக்கலாம், நான் வேறு பர்சனாக இருக்கலாம். ஆனால் இப்போங்கிற போது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் பேசணும்னாலே சம்திங் ஹேஸ் டு பி காமன். And I would say that actually school life விட adultல நம்மளுக்கு we have the maturity to realize that all these things are happening and even though we want ourselves to stop and like not go into uncomfortable friendships, we can't do that. After a point it's like it is so essential to stay in a crowd. ஒரு crowdல socialize ஆகணும்னா அந்த ஒரு friends group இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. That's because no individual can be alone. அதுதான் ஆக்சுவல் பெனித் இது மாதிரி. Everyone at the end of the day யாராச்சும் கம்பெனியன் வேணும் தான் to share even a if the companion is toxic, even if the companion is toxic, we still long someone for has it. to stay with someone. That's the rule. I had this certain situation where I didn't force but I just found myself in that group and I don't know how many of you know, I think you guys know previously, but at one point of time it kept getting toxic and I knew it was getting toxic and I was like, doesn't matter I have friends or don't have friends, I have to get out of that place before I spoil myself because of my mental health. And coming back to Agal when she was talking about school friend and college friend, ஆனால் மற்ற க்ரௌட் அதாவது மெஜாரிட்டி இஃப் யூ நோட்டிஸ் தே இஃப் இட் இஸ் சம்திங் ஸோ லைக் ஏதாவது நம்மளால அவங்களுக்கு நடக்கணுன்றப்போ no matter என்ன உள்ளுக்குள்ள இருந்தாலுமே they'll be very sweet, they'll fake it to the core and then after it's done they'll ghost us. Like, bro, what did I do to you? What is giving reasons. Never treat women nicely. Exactly. I strongly believe that, you know, if you want to be treated nice, treat others nice. Exactly. Mirror. Yeah, I've tried my best to behave that way too. It comes in every ships. True. Every shipsலயும் வரும் அது. அதாவது
ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை நான் சொல்றது, எல்லாத்துலயுமே நீ எப்படி உன்னை ட்ரீட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படிதான் நீ மத்தவங்களை ட்ரீட் பண்ணி. Even if there isn't a ship and even if it's an acquaintance, even if you're saying a hi, that should be kind. Exactly. You should mean it in. See, if you don't want to talk, don't talk. Just go away. அவ்வளவுதான். யாருமே no one is forcing anyone to do that. Coming back to the topic, school friendships வந்து இட் வாஸ் கேங். அந்த கேங்ல வந்து நான் கோயிலில் படிக்கும் போது ஒரு 3 பொண்ணுங்க 5 பசங்க, அந்த கேங் வந்து கெத்து. அது ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம். இட் வாஸ் ஸோ, என்ன சொல்றது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு அப்போ வந்து மூவிஸ்ல இருந்து அதெல்லாம் வந்து நாங்கள் தாண்டா ஸ்கூல்ல நாங்கள் 8 பேர் தாண்டா ஏதோ அந்த ஸ்கூலே அப்படியே கையாழ்ந்து அப்படி, அதுதான் இட் வாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பேக் அட் தட் டைம். இப்போ வந்து அந்த கேங் எல்லாம் பிரிஞ்சிருச்சுல, ஒரு இடத்துக்கு போயிட்டோம்ல. பீயிங் ஃப்ரம் ஸ்கூல், அந்த ஸ்ட்ரீட்டு, அந்த கேன்டீன், அந்த வாட்ச்மேன் அண்ணா, எல்லாருக்குமே தெரியும் அந்த கேங். அந்த கேங் வந்துச்சுப்பா, நீ வந்துட்டியா அப்படி சொல்லும் போது இப்போ வந்து அப்போ கேங் நிறைய பேர் இருந்தோம், 8 பேர் இருந்தோம் அந்த கேங்ல. அதெல்லாம் இட்ஸ் ஓகே. இப்போ அடல்ட், அதாவது ஒரு பெரிய பொண்ணா வந்தக்கப்புறம், காலேஜ் ஸ்டெப் ஆனக்கப்புறம், we prefer quality over quantity. கம்மியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கம்மியாயிடுச்சு. 2 பேர் இருந்தா போதும், ஒருத்தர் இருந்தா போதும். Like ஒருத்தர் இருந்தாலே life will be all set. We have one person. You realize at one point of time that நிறைய பேர் இருந்தா ஒருத்தங்க கிட்ட ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு ஷேர் பண்றீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் மாறும். And that time உனக்கு ஒப்பீனியன் மாறிட்டே இருக்கும் போது அவ சொன்னது கரெக்டோ இவ சொன்னது கரெக்டோ, that leads to manipulation and overthinking. Especially adulthoodன்றப்போ, I mean school daysன்றப்போ, அந்த டைம்ல எப்படின்னா our parents know this friends group, ஓகேவா? So they are very much familiar. You tell them the names, they'll be like, yeah, I recognize them. அந்த அளவுக்கு familiar. வீட்டுக்கு வரது என்ன, டியூஷனுக்கு போறது என்ன, டியூஷன், we had a lot of sources. guitar class, music class, dance class, tuition class. அதே அந்த ஸ்கூல்ல இருக்கிற அதே கும்பல் தான் எல்லா கிளாஸ்லயும் வருது. We all, we get to spend time always with them. அதே adult lifeல வரும்போ இருக்கு, I am telling all those in the sources இருக்கு. ஆனா if you go and ask my mom or like என் கிளாஸ்ல ஸ்கூல்ல படிக்கும்போது என் கிளாஸ்ல 45 பேர் இருக்காங்கன்னா 45 பேருக்கு ஒரு கதை எங்க அம்மாட்ட சொல்லி வச்சுப்பேன். இப்போ காலேஜ்ல வந்துட்டு if you go ask my mom, இந்த பொண்ணை பத்தி நான் பேசுறேன்ற மாதிரி எங்க அம்மா கிட்ட சொல்றேன்னா எங்க அம்மா won't recognize that girl's name. அங்கிருந்தே the difference is starting. Back then first standard, second standard, 10th standardல கூட என்கிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா, என்கிட்ட 20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கையில 20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கூல் பேக் தென் 25 ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்றது வந்து அது ஒரு பெருமை. அது வந்து அப்பா என்கிட்ட 25 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எண்ணவே முடியாது. ஐயோ 10Cலையோ விட்டுட்டனே 10D அப்படிதான் ஆறவே விற்போம். இப்போ வந்து we are naming them actually. அப்பெல்லாம் இவ சொல்ற மாதிரி இவ நேம் பண்றால, அப்பெல்லாம் நான் வந்து I was an extrovert. ஸ்கூலுக்கே தெரியும். இப்பவும் தான் அது ஆப்வியஸ்லி அது கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அப்போ வந்து நான் 10th படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு 8th இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னால் நேம் பண்ண முடியாது, கதையை மட்டும் தான் சொல்லுவேன் நான். இப்போ என்னடானா ஐம் ஸ்டார்டிங் டு நேம் தெம். எனக்கு வந்து ஷைமி, லஷிகா, ஐஸ்வர்யா இவங்க தான் என்னோட செட்டுன்னு வீட்டில் தெரியும். ஸ்கூல்ல என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நேச்சுரலி டெவலப் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு யோசிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்டயோ போய் பேச மாட்டோம், நேச்சுரலா போய் உட்காருவோம் பக்கத்துல, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும்னு யோசிச்சுட்டு தான் பக்கத்துலயே போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறோம். காலேஜ்ல வளர இருக்கிற டிஃபரன்ஸ் இதேதான். அதாவது காலேஜ் அடல்ட் அந்த லைஃப் வந்தா அதான் சொன்னலனா, இட் இஸ் சோ அன்கூல் நாட் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். we are forcing and it's more like adulting is like you start realizing things. உனக்கு எது ஹெல்தி, எது டாக்ஸிக், எது வெச்சுக்கணும், எது வேண்டாம், உனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் ஒன்று செட் ஆயிடும். ஐ வுட் சே சம்டைம்ஸ் நம்ம எல்லா எப்பவுமே கரெக்டா இருப்போன்றது கிடையாது. 14 years அந்த ஸ்கூல் 14 years ஆஃப் ஸ்கூல் லைஃப்ல யோசிக்காம நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுப்போமே, யோசிக்காம எல்லாம் பண்ணுவோம், யோசிக்காம எதுவும் பண்ணுவோம். that you care about others opinions. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு they won't judge us. அந்த mindset பண்றது நம்ம பண்ணுவோம், பக்கத்துல இருக்கணும் யோசிக்க மாட்டா. பண்ணிடலாமா, சயின்ஸ் கிளாஸ் வேணாண்டி, சரிவா போலாம் அப்படி பிளண்டா. யூனோ த சப்போர்ட் சிஸ்டம் வாஸ் வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட். இப்போ அடல்ட் ஆனக்கு அப்புறமா தப்பு ரைட்டு நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருச்சு. எது தப்பு. இன்னொன்னு என்னன்னா,
ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது பேரண்ட்ஸ் யூஸ் டு டெல் யார்ட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கு அவட்ட பழகாத, இவட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிரவுட் பத்தி சொல்லும்போது ஆப்வியஸ்லி வில் டெல் ஸ்டோரிஸ் ரிலேட்டட் டு தட். ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு 8 குரூப் இருக்குனா 8 பேர் இருக்கிற ஒரு குரூப் இருக்குனா நம்ம பேரண்ட்ஸ்ட்ட சொல்லுவோம் இந்த 8 பேர் இவங்கள பத்தி ஒரு கதை சொல்லி வச்சிருப்போம். அப்பவே they will point out. அப்படியே நடக்கவும் செய்யும். ஆனா அப்ப புரியாது, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓ இவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றாங்க போல அப்படி. பொல்லாதவன்ல வரும்ல, எங்க அம்மா பேசுச்சு சேராத. ஆனா இப்ப பேசி காலேஜ்ன்றப்போ கம்ப்ளீட்டா தேவ் அப்படியே கழட்டி விட்டுருக்காங்க. லைக் தேர் லைக் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் எனி டிசிஷன்ஸ் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், யூ நோ. சரிப்படி வாங்கினா வாங்கு. தேர் லைக் யூ வில் லேர்ன் தி ஹார்ட் வேன்றப்ப நீ அப்படியே கத்துக்கோ. அந்த ஹார்ட்வே தான் உனக்கு சரிப்பட்டு வரும் இந்த ஏஜ்ல. எஸ்பெஷலி அந்த ஏஜ் தான் ஃபேக்டரே நம்மளுக்கு. ஆக்சுவலி ஐ ஃபீல் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும்ல, சிட்டிங் பிசைட் ஈச் அதர் ஒன்லி வென் வி ஆர் டுகெதர். அதாவது ஒரே வீக்ல இருந்தோம், இஃப் அட் ஆல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு வந்ததுக்கப்புறமா வி ஆர் டேக்கிங் ஒன் ஹவுஸ், லிவிங் டுகெதர், வி ஆர் ஒர்க்கிங் இன் த சேம் பிளேஸ். அப்படின்னா மட்டும்தான் இட் வில் கண்டினியூ ஃபார் எவர் ஐ கெஸ். பிகாஸ் ஒன்ஸ் டிஸ்டன்ஸ் ஆக 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 பிசிக்கலா டிஸ்டன்ஸ் வர வர லைஃப் But if it's meant to be, it will. எனி ஷிப்பா இருக்கட்டுமே, எனி ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டுமே, நான் சொல்றதுல எஃபர்ட் போடுறதுல எஃபர்ட் இல்ல. இஃப் யூ டோன்ட் கெட் தட் குவாலிட்டி டைம், அது எவ்வளோ பாதிக்கப்படும்ன்றது நம்மளுக்கு தெரியும். புரியுதா? நம்ம வீட்டுல உட்காந்துட்டு போன்லயே நோண்டுறோம்ல, பேச மாட்டேங்கிறோம். தட் இஸ் ஆல்சோ குவாலிட்டி டைமோட பார்ட் தானே, பேசுறதும் உட்காந்து பழகிறதும் நம்ம ஃபேமிலி கூட. சரி, ஓகே. Adult friendshipல what do you think that one factor is spoiling the friendship? ego, jealousy. Why exactly? The thing is, when you step into adulthood, எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கிறது அன்கான்ஷியஸா இது கண்டிப்பா இருக்கும். எல்லார் மைண்ட்லயுமே இருக்கும். யூ கேன் சே ஐ எம் நாட் ஆம்பிஷியஸ் பட் ஸ்டில் யூர் ஆம்பிஷியஸ் இன் யுவர் அன்கான்ஷியஸ் மைண்ட். அது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த சின்ன வயசுல இருந்தே எங்கேயா நீ வெளில போற இல்ல சும்மா ஸ்கூல்லே இருக்க அப்படின்னா என்ன ஆக போறேன்னு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சும்மா அவங்க வந்து ஜோக்குக்காக கேட்டிருப்பாங்க. பட் வந்து நீ அப்பவே யோசிக்க ஆரம்பிக்கிற நீ என்னவாக போற அப்படின்னு. ஸோ when you step into adulthood, அந்த கொஸ்டின் ரியலி மேட்டர்ஸ் டு யூ பிகாஸ் யூ வாண்ட் யுவர் செல்ஃப் டு பி சம் ஒன். டாக்டரோ, இன்ஜினியரோ, டீச்சரோ, சம் ஒன் யூ அட்மயர். ஸோ நீ அந்த ஸ்பேஸ்குள்ள வர, அந்த ஸ்பேஸ்ல யூ ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உன்ன மாதிரி 4-5 பேர் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்றாங்க. சரியா? அப்போ the competition comes. அசால்ட்டா வரும். The competition I was about to tell that. jealousy comes. எல்லாமே கூட வந்துரும். அதான் சொல்றேன், அந்த காம்படிஷன்ற அந்த ஃபேக்டர்ல இருந்து தான் அந்த ஜெலசி எல்லாமே வருது. Competition ஏன் வருதுன்னா maybe because we are scared what if we don't achieve that particular goal which we have set. சின்ன வயசுல ஆக்சுவலி we yearned for என்னன்னா நீ நானும் சேம் ட்ரெஸ், நீ நானும் சேம் பென்சில், நீ நானும் சேம் பென். ஆனா இப்ப நீ நானும் சேம் கோலுங்கும் போது இல்ல நீ தனியா பண்ணு. அப்படிதான் வரும். That is what adulting is. That is what the whole topic is, navigating friendship in adulthood. No matter how compatible you are, at the end of the day you both or you three or how much ever big the group is, each individual will have one thing. ஆக்சுவலி பெரியவங்களா ஆக ஆக we want to be an individual rather than Depending on someone. Depending on someone is not at all a wrong thing. ஒரு ஆதி ஜீவா மாதிரி the society has made that way. ரொம்ப டிபெண்டண்டா இருக்க கூடாது. இன்னொன்னு you get நிறைய செருப்படிஸ் being dependent. அதனால you just step away. உனக்கு வந்து அது வேணா, எதுக்கு டிபெண்ட் பண்ணாதானே நமக்கு பிரச்சனை. டிபெண்ட் விட எக்ஸ்பெக்ட் பிகாஸ் இப்போ அதே ஒரு ஃப்ரெண்ட், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவட்ட நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அவ பண்ணலன்றப்போ இட் இஸ் ஹர்ட்டிங் us so badly. ஆனா we aren't realizing that it is because of our expectation and not because of her doing that. Exactly. அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நடக்கலன்னா யாருக்குமே பிடிக்காது. அது especially adulthoodல expectations வரும் தான். any relationship, friendship எது இருந்தாலும் expectations is there. அதுதான் பேஸ். our birthday வந்துச்சு, விஷ் பண்ணல, we are expecting them to wish. ஆனா they won't wish us back. Maybe they have some issues with us. அந்த மாதிரி பர்த்டே விஷ் நானே ஸ்ட்ரைக் ஆகுது. Birthday எல்லாம் wish பண்ண பர்த்டே விஷ் வந்து it was long paragraphs, it was greeting cards, it was chocolates, it was color dress, gift wrap அந்த wrap சேவ் பண்றது, அது மடிச்சு அழகா வச்சு சாக்லேட் கவர். இப்போ வந்து ஹாப்பி HBD
இல்லனா ஹாப்பி பர்த்டே இல்லனா சம் ஸ்டோரி வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஹாப்பி பர்த்டே அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். அதுவே ஆக்சுவலி that proves, to be honest, that proves எங்க இருந்து எங்க வந்திருக்குன்றது. அதாவது அந்த navigatingன்ற அந்த வார்த்தைக்கு எக்ஸாம்பிளாவே சொல்லலாம். அதாவது எவ்வளோ எலாபரேட்டடா எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம், அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ற இன்னொரு ஆளுக்கு இப்போ நம்ம அடல்ட்ஹுட்ல எப்படி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல் தீஸ் எஃபர்ட்ஸ் டு மேட்டர். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்றேன், இப்பெல்லாம் ஒரு பெரிய லாங் மெசேஜ் கிடைக்கிறதே ஒரு இட்ஸ் லைக் வாவ். இப்போ ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணாலே லைக் அதுவே போதும். இட்ஸ் மோர் தென் எனஃப். அந்த மாதிரி ஃபேக்டர் வந்துருச்சு. டு பி ஆனஸ்ட், பர்த்டேஸ் ஆர் நாட் anymore fun. we have seen series, we have seen movies where friends lives together. Example, friends. See, you have எத்தனை season? 10 seasons. 10 seasons, 5 friends, 6 friends living together for their whole life till they get married. For your notice, I don't know friends. Okay, she doesn't know friends. ஆனா வந்து you should start watching Friends. ஆனா அதுவுமே அதான் சொல்றேன்ல, it all comes back to the point, distance. Maybe it's like if you don't water a plant, it won't grow. Yeah. அதுதான். You have to put efforts, talk to your friends. அப்பதான் அந்த friendship grow ஆகும். இல்லனா if we stop, அப்படியே அந்த distance slowly create ஆயிடும். அப்படியே will forget. How do you think gender is affecting friendship? They start shipping you. That's one thing. Exactly. Shipping you. They'll be like, in the sense, ஒரு பையன்ட்ட பேசிட்டீங்கன்னா அதுவா I had variations in school friends. First I was in co-ed and then I came into girls school. That was completely different for me because in co-ed it doesn't matter if you're sitting next to each other or not. If you're in the same classroom, that's a chaos because you can communicate. But girls, it is a complete turnover. Especially gender matters a lot in friendship. ஜெண்டர்ன்ற அந்த ஃபேக்டர் எப்படி வருதுன்னா, இப்போ இன்னும் there are pros and cons, to be honest. இப்போ ஜெண்டர்ன்றப்போ உமன், அதாவது ஃபீமேல் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரௌட் வந்தாலே காம்படிஷன், ஜெலசி எல்லாமே இருக்கு. there are very few of those gems that is very nice. அந்த பாண்ட் நல்லா இருக்குன்றது சொல்றதுக்கு very few. அந்த ஒரு very few crowd is very nice. நான் இருக்கேன்ல. Yeah, true. இன்னொன்னு, இது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. With boys the friendship is very easy and pure and it's very effortless. இல்ல காம்படிஷன் இருக்கும் சரியா, ஆனா it is a very healthy competition. அந்த அது அங்க தெரியும் நம்மளுக்கு. You know, we can visibly see that you are genuinely happy in that friendship. You are not stressed out. Yeah, I know. See, the thing is, generally the opposite gender, boys வந்து everyone are easy going except few, to name them. Okay va. இன்னொன்னு என்னன்னா, ஜெலசி கிடையாது. ஜெலசி இருக்கு. வாழ்க்கையில டக்குனு முன்னேறணும்னு ஒரு எண்ணம் கிடையாது. நீ இப்ப செருப்படி வாங்கியா, வா போய் டீ குடிச்சிட்டு. The thing is, நான் perfect example difference என்னன்னா, girls friendshipல if we want ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நம்ம girl friend யாராச்சும் கால் பண்ணி கேக்குறோம்னா they won't help us on spot. No. ஆனா if we are calling a guy, rolling eyes, help வேணும்டா, இது பண்ணி தரியா, நான் பண்ணி தரேன், டக்குன்னு next second he'll come and do it for you. எங்கிருந்து வருவான், எங்க இருப்பான் தெரியாது. He'll come, he'll help you out. The thing is, perfect example is, நம்மளே சொல்லிக்கிறேன், நம்ம எல்லாரும் 10 பேர் வெளில போறோம் அப்படின்னா எவ்வளவு பிளானிங் நடக்கும். பாய்ஸ் எல்லாம் கிடையாது, எங்க இருக்க, நானே வரேன், முடிஞ்சிச்சு, இங்க போறோம், போய் சாப்பிடுறோம், ஆனா நாங்க தானே போயிட்டு வரலாம், முடிஞ்சிச்சு. அது பிளான் கூட பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல இங்க தான் போறோம். They take things very easily and you know they make things easy. Their mentality is like that. And the other thing is, when you're a friend with a guy, when he gives you a reality check, it actually makes sense, completely makes sense. adla ஒரு துளி மேனிபுலேஷன் கூட இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஒரு பொண்ணு அதே இடத்துல சொல்றானா, ஒரு பொண்ணு நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கட்டும், அவ சொல்றானா, அதுல எங்கேயோ ஒரு இடத்துல அவ அதுல பொறாமப்படுறான்றது அது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். அவளோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது பொறாமையை விட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிக்கலாம். நம்மளுக்கு அது பொறாமையா தெரிஞ்சுக்கலாம், ஆனா அவளோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு வருவா. இப்போ என்ன ஃபேக்டர் சொல்றது, அப்புறம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் because girls tend to involve themselves into everything. புரியுதா? We tend to nosy விட
we tend to Gain come in information. இல்ல அது வந்து கேர்ள்ஸோட ஒரு செகண்ட் நேச்சர் சொல்லலாம். பிகாஸ் if ப்ராப்ளமா இருக்கட்டும், சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும், if anyone comes up to me saying anything, wow செம சூப்பர்னு we involve ourselves. ரொம்ப we invest ourselves. we invest ourselves. That is basically, why I've also done that. Why? It is because I want to make them feel that that they are hurt. அந்த ஒரு ஃபேக்டருக்காக தான் நம்ம கேர்ள்ஸ் அதை பண்றோம். ஆனா அந்த ஒரு சின்ன எஃபர்ட் போடுறோம்ல, அது பாய்ஸ்க்கு ரொம்ப பெருசு. புரியுதா? அதே பொண்ணுங்களா இருக்கட்டுமே, இப்ப நீ அந்த எஃபர்ட்ல ஒரு சின்ன டோன் வேரியேஷன் கூட வந்தாலுமே அவளுக்கு அதிகமா பண்ண எனக்கு கம்மியா பண்ண கம்பேரிசன் வரும் அங்க. you would never believe அவன் டோன் வேரியேஷன் சொன்னால. ஆக்சுவலி இப்போ ஏதாவது if a fight pops up, ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க எடுக்கிற விஷயம் வந்து நீ கண்ணை அப்படி காமிச்ச, நீ மூஞ்சி அப்படி காமிச்ச. பசங்க கிட்ட கேளு, பாக்கல, நீ தயவு செஞ்சு போயிடு. அவ்வளவுதான். I strongly believe gender doesn't play a role in friendship because சந்தானா சொல்ற மாதிரி நண்பன்ல எல்லாம் நல்லவன் கெட்டவன் பொண்ணு ஆம்பளை நண்பனாலே நண்பன் தான். it's friendship, it's purely friendship. Gender doesn't matter, but then as a fact but we spoke but it does play a role in our lives. See, we believe that அந்த ஒரு இது, ஆனா வந்து it does play a role. Friendships impact our life, to be honest. அதாவது we learn a lot from friendships. அதாவது இப்போ let's say my mom has a group of 8 friends. They have the most fun. Like it's like you look at them and it's like, even though we make fun of them, like வீட்ல உட்கார வேண்டிய டைம்ல போய் வெளியில ஃபன் பண்ணிட்டு வரீங்களா, நல்லா ஃபன் பண்ணாலுமே அவங்களை பார்த்துட்டு எங்கேயோ உள்ள நம்ம ஆசைப்படுறோம். நம்ம every time I go to a house நான் இருப்பேன்னு நினைச்சிட்டு நான் போவேன். ஓகேவா, ஆன்ட்டியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது நிஜமாலே நம்ம 40 வயசுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஃப்ரெண்ட் இருப்பாங்களா கூட. See again, they come to their homes, they talk. அந்த 8 ஃப்ரெண்டுங்கிறவங்க ஓணம்க்கு சத்யா சாப்பிடுவாங்க ஒழுங்கு. அப்படியே ஆன்ட்டி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க அது சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், அது பண்ணோம், இவதான் பண்ணா, இவதான் வரல, இவதான் போட்டோ எடுத்தா. See, அவ்வளோ ஆசையா போட்டோ காமிப்பாங்க, அவ்வளோ ஆசையா எல்லாம் அவங்களுக்கு அந்த லிட்டில் திங்ஸ்லயுமே, அதாவது போக போக அதுலயும் ஒரு அழகு இருக்கு. வாட் வி மீன் இஸ் ஜென்யூன்லி அந்த வயசுல இந்த மாதிரி ஒரு கும்பல் blessed வேற ஒண்ணுமே வேண்டாம். சத்தியமா இருக்குமா? I generally don't know. ஆனா I know, நமக்கு தெரியும் நம்ம எங்கதான் இந்த உலகத்துல இருந்தாலும், எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்தாலும், we know who our crowd is, we know who our home is, what our home is. Actually, friendship is not very complicated. But the thing we is complicated. Exactly. We complicated. It's very nice. It is something that is like, so beautiful. Araga. அப்படியே it's எங்க போனாலும் நீ வீட்டுக்கு வாடா, கதை தான் திறந்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். It is so nice. எத்தனை மணி நாளும் கூப்பிட்டு பரவாயில்ல ஃபோன் Exactly. எடுக்கிறேன். But not her. Exactly. If you're dying in the road also she won't call. I'm far better now இப்பலாம். என்ன நீ டவுட்னு வரல ரிசர்ச்சுக்கு, எப்போ வீடியோ கால்ல நான் கேட்டேன். அப்போ I never take phone. ஏன்னா அது மத்தியானம் இல்ல சாயந்தரம் 5 மணி. மத்தியானம் 5 மணிக்கு. See, I take phones now. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. What if we call you at 9? Ladies and gentlemen, Agalya is not reachable after 8 and she'll be reachable after 4 in the morning. Please don't call her. Bye. Do you think that in the adulthood la irukra friendship will last? Yes. For sure. But again, maybe not all friendships. I'm not saying every friendship will last, but I know which will last, which will not. Yeah. To end this podcast with a good note, adulthood, childhood, that never means anything to friendship. When it comes to friendship is like, அதான் நான் சொன்னேன்ல, நான் கதவை திறந்தா வச்சிருக்கேன், நீ எப்பனாலும் வா, நான் மூட மாட்டேன். It depends on the person. அதான் நான் சொல்றேன்ல, கதவை திறந்தா வச்சிருக்கேன், நீ வா எப்பனாலும், நான் வந்து பூட்ட போறது கிடையாது. இன்னொன்னு அப்படியே பூட்டிட்டாலும் பேக் கேட்டுக்கு வா. அது சொல்றதா ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலி adult is the most crucial part of our life. எல்லாமே வரும், career tension வரும், academic tension வரும், friendship, the most fun you have, எல்லாத்தையும் வரும். During this time we create a lot of memories, and that memories comes with this group of friends. And adult friendship ஓட advantage என்னன்னா, we know each other. We know இப்போ அவளுக்கு என்ன பிடிக்காது, அவளுக்கு எப்படி இவ இந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவா, அந்த சிச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானா
we think அது before மாறாது we talk to exactly them. exactly and as a in person friendship think பண்ண வேணாம்லாம் சொல்லுவாங்க ஆனா அப்படிலாம் கிடையாது சொன்னவனே எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் அது யார் கோட் பண்ணானோ இல்லையோ தெரியல ஆனா சொன்னவனே எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் தட் யூனோ என்கிட்ட பேசும்போது என் மூடுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் நீ ஒருத்தவங்களை புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு எல்லாம் பண்றது தான் அந்த ஒரு அழகான அந்த பாண்ட் நீ மெயின்டைன் பண்ணி யூனோ கீப்பிங் இட் ஃபார் லைஃப் லாங் தட் மேட்டர்ஸ். So, we have come to an end of this episode on this podcast. I hope everyone would reminisce the friendships and the friends they had and they have. Everyone deserves a happy, happy, happy friendship. So, happy friendship, guys. This is us, 4 adult friends, signing off. Ta-da.